யாருக்கு இறைவன் கல்வி ஞானம் கொடுக்கிறானோ அவர்களை உயர்ந்த பதவியில் தான் வச்சுருக்கான், உயர்வாக தான் வச்சுருக்கான். இன்றைக்கி என்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமை, சண்டே, லீவ் நாள், ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள். கூப்பிட்டு வந்து வச்சு ஆற்றுன்னு ஆத்துறாங்க. அப்படி நினைக்கிறீங்களா? இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்துருக்கான். தேர்ந்தெடுத்ததுனால தான் இங்கே எவ்வளோ மக்கள் அழைப்பு கொடுத்தாங்க. அதில் தேர்ந்தெடுத்து இறைவன் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கான். அப்படின்னு சொன்னால் இறைவன் என்ன நினச்சிருக்கான்? உங்களுக்கு ஒரு சிறந்த அந்தஸ்தை நான் வழங்க வேண்டும் என்று இறைவன் அவனுடைய நாட்டத்தினால தான் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, ஐயையோ இன்னைக்கு நாள் வேஸ்ட்டாக போச்சே, பாதி நாள் தூங்கியிருக்கலாமே, காலையில் எழுந்துச்சி அப்படியே வந்துட்டோமே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. பின்னாடி இறைவன் உங்களுக்கு சிறப்பாக தருவான் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அடுத்து இதை சொல்லும் போது சொன்னாங்க, பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வி அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போது யாராவது ஒருத்தர் பேர் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். சொல்லுப்பா. சவுல் ஹமீத். இங்கிட்டு யாராவது பேர் சொல்லுங்கள். மாஹிரா. ஓகே. இப்போது சவுல் ஹமீத், மாஹிரா நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அவங்க ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குகிறாங்க. கார் வாங்கியாச்சு. இப்போ அந்த கார் வாங்கினா நம்ம ஓட்ட மாட்டோம்ல, ஒரு டிரைவர் போடணும். அப்போ தானே ஒரு கெத்து. நம்ம ஓட்டிகிட்டு போனால் என்ன கெத்து? ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கியாச்சு, ஒரு டிரைவர் போடுவோம். ஒரு விளம்பரம் கொடுத்தாச்சு, டிரைவர் தேவை அப்படின்னு ஒரு விளம்பரம் கொடுத்தாச்சு. இப்போ ஒருத்தர் வர்றாரு, விளம்பரத்தை பார்த்துட்டு, சார் விளம்பரத்தை பார்த்தேன், என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ஆனால் எனக்கு கார் ஓட்ட தெரியாது, வேலை கொடுப்பீங்களா? வேலை கொடுப்பீப்பா? கொடுக்க மாட்டீங்கல்ல. ஏன் கொடுக்க மாட்டீங்க? கார் ஓட்ட தெரியாது. அவர்கிட்ட காரை கொடுத்தா என்ன ஆகும்? கரப்பாம்பூச்சி கவுந்து கிடக்கிற மாதிரி அப்படியே கிடக்க வேண்டியதுதான். 50 லட்ச ரூபா அவுட்டு. கரெக்டாக இல்லையா? அப்போது அதான் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குல்ல, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குல்ல, வேலை கொடுக்கலாம்ல. கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம். ஆனால் கார் ஓட்ட தெரியாதே, எப்படி வேலை கொடுக்க முடியும்? டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ஆனால் கார் ஓட்ட தெரியாது, வேலை கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாது. ஏன்னா கார் ஓட்ட தெரியாது. இந்த பயனற்ற கல்வினா என்னது? டிரைவிங் லைசன்ஸ் வச்சு கார் ஓட்ட தெரியாது. பயனுள்ள கல்வினா என்ன? டிரைவிங் லைசன்ஸும் இருந்து காரும் ஓட்ட தெரியணும். அப்போ ஸ்கில்லு நாலேஜ் வேணும், ப்ளஸ்ஸு டிகிரி சர்டிஃபிகேட்டு இருந்தால் தான் வேலை. வெறும் டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் வச்சு இப்போ ரோடாக பைக்கில் சுற்றிட்டு நினைமா என்ன? வெறும் டிகிரி சர்டிஃபிகேட் தான் இருக்குது, படிச்சிட்டேன், டிகிரி சர்டிஃபிகேட் இருக்குது, வேலை இல்லை. என்ன அர்த்தம்? நம்மளே உள்ளே நினச்சிக்கணும், ஸ்கில்லு நாலேஜ் இல்லை. அப்போ நமக்கு வேலை கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸ்கில்லையும் நாலேஜையும் டெவலப் பண்ணணும். ப்ளஸ் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வச்சா வேலை கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ என்னென்னா, லேர்னிங் ஸ்கில்ஸ் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. இன்னொன்று, கடினமானதை மனப்பாடம் பண்ண முடியாததை எப்படி மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற 2 விதத்தையும் நம்ம சொல்லி தருவோம். சரிங்களா? இப்போது எதனால் ஒரு பாடம் கஷ்டமாக இருக்குது, நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வந்தோம், எதனால் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு ஸ்டார்ட் பண்ணோமா? எதனால் படிக்கணும்? நம்முடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக படிக்கணும் அப்படின்றத பார்த்தோம். இப்போது லேர்னிங் ஸ்கில்ஸ் எதனால் படிக்கிற கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று ப்ரியர் நாலேஜ் இல்லை, அது சம்மந்தமான நாலேஜ் இல்லை, அதனால் அது கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இங்கே எத்தனை பேர்த்துக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்? சைக்கிள், பைக்கு? ஓகே. ஃபஸ்ட்டு தடவை சைக்கிள் ஏறி உட்கார்ந்தோடனே, பைக்கில் ஏறி உட்கார்ந்தோடனே சூப்பராக ஓட்டிட்டீங்களா? இல்லை. என்ன பண்ணீங்க?
கீழே விழுந்தீங்க, அடிபட்டுச்சு, ரத்தம் வந்துச்சு, விட்டுட்டிங்களா? ஆஹா ரத்தம் வந்துச்சு, இதுக்கு மேலாம் நான் சைக்கிள் ஓட்ட மாட்டேன், பைக் ஓட்ட மாட்டேன், யாராவது விட்டு ஒதுங்கிட்டீங்களா? இல்லை. என்ன பண்ணீங்க? மறுபடியும் 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 விழுந்தீங்க, மறுபடியும் ஓட்டினீங்க. அப்போ இன்றைக்கி ப்ரோ மாதிரி சைக்கிள் ஓட்டுறான். பார்த்தா ரோட்டில் போனால் ஒத்த வீலில் சைக்கிள் ஓட்டுறான். கரெக்டாக இல்லையா? அது ஓட்டக்கூடாது. நான் சாகசம் பண்ணுறான். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ப்ரோ ஆகிட்டான். அப்போது நமக்கு நாலேஜ் இல்லையா? ஒரு ஸ்லைடு போட்டோம், டெஸ்ட் வச்சோம், எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் எதனால் நம்மளால் படிக்க முடியல அப்படின்னு சொன்னால் லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போது மேக்ஸு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க எல்லாருமே. மேக்ஸ் படித்தா ரத்தம் வருமா? லைசன்ஸ் இல்லாமல் பைக் ஓட்டினா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான். மேக்ஸு படித்தா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவானா? இல்லை. ரத்தம் வராது, கீழே விழுவ மாட்டோம், அடிபடாது, டாக்டர்கிட்ட போக தேவையில்லை, இன்ஜெக்ஷன் போட தேவையில்லை. இருந்தாலும் அது கஷ்டமாக இருக்குது, பண்ணுறதில்ல. ஆனால் இதில் அடி விழுவோம், போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான், டாக்டர்கிட்ட போகணும், ஊசி போடணும், இருந்தாலும் பண்ணுறோம். ஏன்? அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ காரணம் என்ன? இன்ட்ரெஸ்ட் இல்லாததான் காரணம். இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கணும். சரிங்களா? எப்படி இன்ட்ரெஸ்ட்டை வளர்க்குது அதையும் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்ன மெத்தடாலஜியில் நம்ம படிக்கணும்? அஜைல் மெத்தடாலஜின்னு சொல்லுவோம். நாங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால அஜைல் மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா லேர்ன் லைக் பெயிண்டிங். இப்போ அந்த செவர் இருக்குது, இதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் அடிக்கணும். ஒரு தடவை அடித்தா ப்ளூ ஆயிருமா? ஆகாது. என்ன பண்ணணும்? ஒரு கோட்டு, 2 கோட்டு, 3 கோட்டு, 4 கோட்டு அடித்தா நல்ல பர்ஃபெக்டாக சூப்பராக ஆயிரும். ஒரு தடவை பெயிண்ட் அடித்தா என்ன ஆகும்? அங்கங்கே ஓட்டையாக இருக்கும், ஒயிட்டு தெரியும், ப்ளூ தெரியும், ஒயிட்டு தெரியும். அப்போ நமக்கு லேர்னிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு தடவை படித்தா கொஞ்சமாக புரியும். நெக்ஸ்ட்டு அதை ரிப்பீட்டடாக நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு அதை ஈஸியாயிரும். அன்னோன் டு நோன். புரியுதா? இது ஒரு மெத்தடாலஜி. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், சரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். வாட் ஹேஸ் 4 letters, சம்டைம்ஸ் ஹேஸ் 9, நெவர் ஹேஸ் 5? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். வாட் ஹேஸ் 4 letters, சம்டைம்ஸ் ஹேஸ் 9, நெவர் ஹேஸ் 5? சொல்லுங்கள். என்ன ஆன்சரு சொல்லுங்கள். அப்போ ஆன்சர் என்ன? வாட்டு, சம்டைம்ஸு, 9. அதான் ஆன்சரு. சாரி, நெவர். சரி, அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். இது ஆன்சர். வாட்டு, சம்டைம்ஸ், நெவர். அதை கவுண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். தப்பாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, ஒரு கேக் இருக்குது. சரிங்களா? ஒரு கேக்கை 3 தடவை வெட்டணும். 8 ஈக்குவல் பீஸ் வேணும். எப்படி வெட்டணும் சொல்லுங்க பாப்பா? 3 தடவை தான் வெட்டணும். 8 ஈக்குவல் பீஸ் வரணும். அது ஸ்கொயர் கேக்காக இருக்கட்டும், ரவுண்டு கேக்காக இருக்கட்டும், எனி கேக். 3 தடவை தான் வெட்டணும். 8 ஈக்குவல் பீஸ் வரணும். எப்படி வெட்டணும்னு சொல்லுங்க பாப்பா? சரி, ப்ளஸ்ஸு. புரிஞ்சா? புரியலையா? நான் சொல்லவா? ப்ளஸ்ஸு மாதிரி வெட்டினா எத்தனை பீஸ் வரும்? 4 பீஸ் வருமா? இப்படி குறுக்கால போடுங்க. மேலே 4 கீழே 4 வந்துருமா? ஆனால் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. க்ரீம் இல்லை அப்படின்னு. ஸ்பாஞ்ச் கேக்கு. சரிங்களா? க்ரீம் இல்லாத கேக்கு, பிளெயின் கேக்குன்னு வச்சுக்குவோம். அப்போது இது வந்து சும்மா காமெடிக்காக கேட்கக்கூடிய கேள்வி இல்லை. இதெல்லாம் ஐஏஎஸ்ஸு, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் போனால் கேட்கக்கூடிய கேள்வி. இதெல்லாம் அனலிட்டிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். வாட் ஹேஸ் வீல்ஸ் அண்ட் ஃப்ளைஸ் பட் நாட் அன் ஏர்க்ராஃப்ட்? வாட் ஹேஸ் வீல்ஸ் அண்ட் ஃப்ளைஸ் பட் நாட் அன் ஏர்க்ராஃப்ட்? சொல்லுங்க பாப்பா.
ஆன்சர் வரலையா? வரலையா? ஆன்சர் காட்டவா? குப்பலாரி. வீல் இருக்கா? ஃப்ளைஸ்னா என்னது? ஈ பறக்குமா? நம்ம ஃப்ளைஸ்னோடனே பறக்கிறதுன்னு நினச்சிக்குவோம். கரெக்டா? ஆன்சர் தப்பு இல்லையே? நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? கொஸ்டினில் இருக்குது. சரி, இப்போ லேர்னிங் மெத்தடாலஜி வந்துடுவோம். மறுபடியும் டாப்பிக்கில் வந்துடுவோம். அப்பப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியே போயிட்டு திரும்பி உள்ளே வந்துடுவோம். இப்போ பேக்வேர்ட் ஸ்டடி அப்படின்னு ஒரு மெத்தடாலஜி. ஃபஸ்ட்டு மெத்தடாலஜி என்ன சொன்னோம்? அஜைல் மெத்தடாலஜி, லேர்ன் லைக் பெயிண்டிங். ரெண்டாவது மெத்தடாலஜி பேக்வேர்ட் ஸ்டடி. அன்னோன்லாம் இருக்கும். இப்போ இதை படிக்கும் போது என்ன ஆகும்? மறுபடியும் எல்லாம் சுற்றி அந்த அஜைல் மெத்தடாலஜிலே வந்து நிற்கும். இன்டர்மீடியட் ப்ரீ நாலேஜ். சரிங்களா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு இன்டர்மீடியட் ப்ரீ நாலேஜ் இருக்கும். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா நோனாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டினா உங்களுக்கு புரியும். இப்போ 3 × 40 எத்தனை? 120. கரெக்டா? ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. பொதுவாக 3 × 40 அப்படின்னு சொன்னால் 3 தடவை 40 ஆட் பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் என்ன டாபிக் வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரு நோன்லேருந்து தான் வந்திருக்கும். இப்போ அடிஷன்றது நமக்கு எல்லாம் நோன். மல்டிப்ளிகேஷன் கஷ்டமாக இருக்குது, சின்ன பசங்களோட மல்டிப்ளிகேஷன் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவனுடைய இன்டர்மீடியட் ப்ரீ நாலேஜ் என்ன? அடிஷன். அதோடைய நோன் நாலேஜ் அடிஷன். அடிஷன்லேருந்து தான் மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு. இதை ப்ராக்டிஸ் பண்ணும் போது நமக்கு வந்து என்ன ஆகும்? மல்டிப்ளிகேஷன் ஈஸி ஆகும். 3 தடவை ஆட் பண்ணினா 120. எப்பயுமே நோன் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அன்னோன் கொஞ்சம் இருக்கும். அதை எப்படி நம்ம வந்து பேக்வேர்ட் ஸ்டடி மூலியமாக அதை வந்து நோனாக மாற்றுறது தான் இப்போ நம்ம கான்செப்ட். அடுத்து ரெசிப்ரோக்கல் லேர்னிங். இதை நம்ம மொழியில் சொல்ல போனால் குரூப் ஸ்டடி அப்படிமா. குரூப் ஸ்டடி போனோன்னா என்ன பண்ணுவாங்க? அப்படியே நான் பசங்க புக் வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் தெருவில் அப்படியே போனேன். ஒரு திண்ணையில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு 5 பேர் புக்கு வச்சுருந்தாங்க. அட்ரா வெட்டுறா, அங்கேருந்து ஒருத்தர் வரண்டா அப்படின்னு. நான் மிரண்டுட்டு என்னதான் அடிக்க வராங்களோ அப்படின்னு பார்த்தா பப்ஜி விளாண்டுட்டு இருக்காங்க புக்குக்குள்ளே ஃபோனை வச்சுட்டு. இது இல்லை குரூப் ஸ்டடி. குரூப் ஸ்டடினா என்ன? இதில் ரொம்ப நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 பேராகிராஃப் இருக்குது. நீங்களே அந்த 5 பேராகிராஃபை படித்து பண்ணிங்கன்னா ஒரு பேராகிராஃபுக்கு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. 5 பேராகிராஃப் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? 25 நிமிஷம் ஆகும். இதே 5 பேர் 5 பேராகிராஃபை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 5 நிமிஷத்தில் 5 பேராகிராஃபே படிக்க முடியுமா? படித்து முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? உனக்கு தெரிஞ்ச நாலேஜ். ஏன்னா நம்ம கதை சொன்னால் எழுதிடுவோம். நமக்கு என்ன எதனால் எழுத முடியல அப்படின்னு சொன்னால் நமக்கு அதில் கான்செப்ட் தெரியல. நமக்கு ஒரு 2 கீவேர்டு சொன்னால் என்ன பண்ணிடுவான்? அப்படியே கதை எழுதி 2 மார்க்னா 2 மார்க் தேவையான கதை எழுதுவான். 10 மார்க்னா 10 மார்க் தேவையான கதை எழுதிடுவான். உதாரணத்துக்கு ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைக அப்படின்னா தெரிஞ்சால் எழுதுவான். தெரியலன்னா கதை எப்படி எழுதுவான் தெரியுமா? ராஜாராம் மோகன் ராய் 3 நல்ல நண்பர்கள், இவங்க 3 பேர் இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னு கதை எழுதுவான். நல்லா நம்மளால் கதை எழுத சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை. சரிங்களா? அப்போ ரெசிப்ரோக்கல் லேர்னிங்கில் நமக்கு அந்த கீவேர்டு தெரிஞ்சுன்னா நம்ம அழகாக அதை மேக்கப் பண்ணி எழுதிடுவோம். இதில் டைம் சேவ் ஆகும், நிறைய படிக்க முடியும். அதுமாதிரி டீச்சிங் ப்ராக்டிஸ். ஒரு சப்ஜெக்டை படித்து அதை பிறருக்கு நம்ம டீச் பண்ணணும். டீச் பண்ணும்போது என்ன ஆகும்? அவங்க ஒரு 2 கேள்வி கேட்பாங்க. நமக்கு அது புரியும். நம்ம அவனுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறது, ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு படிப்போம். ப்ளஸ் வந்து அவன் ஒரு 2 கேள்வி கேட்பான். அப்போ இன்னும் 2 புதுசாக நம்மளால் படிக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி எழுதி பார்க்குறது. சரிங்களா? ஃபஸ்ட்டு குரானுடைய ஃபஸ்ட்டு வசனம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். குரானில் ஃபஸ்ட்டு இறங்கின வசனம் என்ன? என்ன என்ன வசனம்? ஃபஸ்ட்டு ஒரு 5 வசனம் இறங்குச்சுல, சொல்லுங்க பார்ப்போம். இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதி
அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். அல்லாஹ் ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்கிறான்? இக்ரான்னா என்ன? ஓதுங்க, படிங்க, ரீடு. ரீடு தானே இங்கிலீஷில் என்ன அர்த்தம்? ரீடு. சரிங்களா? அப்படியே 4வது வசனத்தில் என்ன சொல்கிறான்? அல்லம பில் கலம். கலம்னா என்ன? பேனா. எழுதுகோலை கொண்டு நாம் கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போது படிக்கிறது எப்போ கம்ப்ளீட் ஆகும்? எழுதி பார்த்தா தான் கம்ப்ளீட் ஆகும். நம்மால் சொல்லுவான் எல்லாம் படிச்சிட்டேன் அப்படிம்பா. படிச்சிட்டேன்னு என்ன அர்த்தம்? ரீடு தான் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். எப்போ அது கம்ப்ளீட் ஆகும்? எப்போ அது மெமரைஸ் ஆகும்? எப்போ நெவர் ஃபர்கெட் ஆகும்? சொன்னார்ல நெவர் ஃபர்கெட். எப்போ ஆகும்? ரிமெம்பர் இல்லை, நெவர் ஃபர்கெட். நெவர் ஃபர்கெட்னா எழுதி பார்த்தா மட்டும்தான் அது நெவர் ஃபர்கெட் ஆகும். படிச்சிங்கன்னா என்ன ஆகும்? ரிமெம்பர் ஆகும். ரிமெம்பர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மறந்து போயிடும். ஆனால் எழுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெவர் ஃபர்கெட். சரிங்களா? அதே மாதிரி சர்ச் பண்ணணும், நிறைய தேடி புக்கை படிக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும், இல்லை கூகுளில் சர்ச் பண்ணணும். நிறைய இன்றைக்கி மெத்தடாலஜி வந்துருச்சு. ஈஸியான டெக்னிக்ஸ்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும். நம்மால் 5 நிமிஷம் அதை பார்த்துட்டு அடுத்த ஷார்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணால் என்ன ஆகும்? தஸ்பீ ஓத சொன்னால் இவன் ஷார்ட்டை ஸ்க்ரால் பண்ணுறான். படிக்கணும். படிப்பு சம்பந்தமாக நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். டைம் பாஸ் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணக்கூடாது. அடுத்து விஷுவல் திங்கிங். எந்த ஒரு விஷயத்தில் இருந்தும் நமக்கு தெரியும், ஒரு நோனில் இருந்தால் அன்னோன் வந்திருக்கும். அப்போது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை விஷுவலைஸாக திங்க் பண்ணி பார்க்கணும். இது எப்படி வந்திருக்கும், இது இப்படி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பித்தகோரஸ் தியரம் எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டாக இல்லையா? a² + b² = c². படிச்சிருக்கீங்களா எல்லாருமே? எந்த சப்ஜெக்டில் படிச்சிருக்கீங்க? மேக்ஸு. கன்ஃபார்மா? ஃபிசிக்ஸ் இல்லை? கெமிஸ்ட்ரி? ஃபிசிக்ஸ்லேயும் பித்தகோரஸ் தியரம் வருமா? கெமிஸ்ட்ரியில் வராது, கரெக்டாக இல்லையா? அப்போது இதை நம்ம எப்படி விஷுவலைஸாக திங்க் பண்ணி பார்க்கணும்? a² + b². a²னா என்ன? நம்ம பொதுவாக a²னா a எழுதி மேலே 2 போகிறது a² நினைக்கிறோம். ஆனால் நார்மலாக a²னா என்ன? a பக்கம் ஒரு ஸ்கொயரு, b பக்கம் ஒரு ஸ்கொயரு. இந்த 2 ஸ்கொயரோட ஏரியாவை ஆட் பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஸ்கொயர் வரும், இன்னொரு ஸ்கொயர் வரும். a பக்கம் ஒரு ஸ்கொயரு a² + b². எப்போயுமே ஒரு 90 டிகிரி ட்ரையாங்கிள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அட்ஜசன்ட் 2 அட்ஜசண்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா, அதனோட ஏரியாவை ஆட் பண்ணிங்கன்னா ஹைபாட்டனிஸோடைய ஏரியா கிடைக்கும். இதுதான் விஷுவலைஸாக திங்க் பண்ணுறது. நம்ம நார்மலாக இப்படி ஒரு ஸ்கொயரை போட்டு இப்படி a² + b² மறந்துடும். இப்போ விஷுவலாக திங்க் பண்ணி பாருங்கள், மறக்கவே மறக்காது.